இன்று இளவரசராகக்கூடிய நாளை பேரரசராகக்கூடிய மன்னன் துரியோதன பெரியப்பா பிள்ளைக்கு துரியோதனக்கா என் தங்கை சுபதிரி கல்யாணம் வெடிஞ்சா வந்துரு பார்த்தா சொல்லி வந்தோம். சுபதரிக்கும் துரியோதனக்கா? ஆமா. ஏயா அருவி கட்டாங்க உக்காட போலி எதிரி கல்யாணத்துக்கு எனக்கு வெத்தலை பார்க்க வைக்கிறேன். எப்படி இருந்தா உடனே மாமா இப்ப எனக்கு எப்படி தெரியுமா காட்டி கொடுத்த மாமா தங்க சுபதரியை காட்டி கொடுத்துட்ட மாமா எங்க கூட்டி கொடு மாமா. காலை கொடுத்து காட்டு கொடுத்தா கூட்டி கல்யாணம் பாப்பா சொல்றான். இப்ப காடு கொடுத்த கூட்டி கொண்டு கேட்கிறான். உன் தங்க சுபதரி எனக்கு கூட்டி கொடுத்தா நான் என்ன செய்வேன் தெரியுமா மாமா? கூட்டி கொடுத்தானால் உன்னை போல் ஒரு கடவுள் இந்த உலகத்தில் ஒருவர் உண்ட மாமா. ஆதி நீயே அந்தமும் நீயே அகிலாண்ட கொடி பிரம்ம நாயகன் நீயே மாமா. நீ உன் தங்கச்சி எனக்கு கூட்டி கொடுத்தால் கோயில் கட்டி கும்பிடுவோம் மாமா. பாரு எங்க கோயில் கட்டி யாரா கும்பிடுறாங்க. உனக்கு எனக்குடியா கேற நீனு உனக்குடியா கேற இன்னும் வேற தங்கச்சி கூட்டி கோயில் கட்டி கும்பிடுறோம். கோயில் கட்டி கும்பிடுவோம் மாமா. நீ சொல்ற பாரு அது எப்படி கேட்க உனக்கு கொடுக்க அண்ணன் பலராமன் துரியனுக்கு கொடுப்பதா நிச்சயம் பண்ணிட்டாரா மாமா? மனது வைத்தால் மனம் நீ மனது வைத்தால் மனம் நடக்கும் மாமா. மங்கையான தங்கையை கூட்டி கொடுமாமா. காலை சுத்துற மாமா கல்யாணம் சொல்லுவாங்க கல்யாணம் சொல்லுவாங்க காலை வேற பிடிச்சிடும். அவன் என்ன பண்ணா அவ காலை பிடிச்சினா என்ன இப்ப இவன் காலை பிடிச்சா மாமா மாமா யாருக்குன்னா வச்சுலாம். ஏ மைத்ரா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் யாருக்கு மாமா? துரியனுக்கு தங்கச்சி கல்யாணம் காலை விட மாட்டேன் மாமா. முடிய மாட்டியா? விட மாட்டேன். சத்தியமாக என் தங்க சுபதற்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற எது ஆகட்டும் மாமா. என்ன கண்ணா சாமி கேள்வி அர்த்த புரிச்சா அச்செல்லாம் காலை புரிச்சா தங்க சுபதோட கூட்டி கொடுத்துறோம். ஆனா உனக்கு நான் போய் யாரோட கூட்டி கொடுத்துறோம் அந்த பாட்டி 90 வயசான பாட்டி கதை இருந்தா காட்டு கை காட்டு கூட்டி வச்சிடறோம். சரி சரி அச்சு
சொல்ல வார்த்தைக்குது பேசுறோம். அடுத்து மாமா ஐயா இங்க பாரு, நீ இப்படி சாமியார் தான் இருக்கிற. ஆமா என்ன பண்ண தெரியுமா? வருடம் ஒரு முறை கோவ பூசை வளர்க்குங்க. ஆகிட்டு மாமா. எங்க தெரியுமா? எங்க? ரேவதி பரவ சொல்லக்கூடிய இடத்துல மலையாளி வரத்தை சென்று நாங்கள் கோவ பூசை செய்வோம். ஆமா, அங்க என் மனைவிமாரு, அண்ணன் மனைவி, தங்க சுபதிர எல்லாம் வருவாங்க. அப்ப என் தங்கச்ச மாதிரி கூறி ஓடிடு. நல்லா இருக்குது மாமா. வருடம் ஒரு முறை நீங்க கோவையில் சொல்லக்கூடிய மாடிகளை வழிபடுவீர்கள். ரைவத பருவத்தில் அங்களுடைய மனைவிகள் உன் தங்கை அனைவரும் வரும்போது. ஆமா, உனக்கு எத்தனை மனைவிகள்? 8 பொண்டாட்டி கூத்தியாரு. உன் தங்கச்சி நான் பார்த்துக்கிறேனா? இல்ல, உன் மனைவியில் பொண்ணல எதுவும் ஒன்று கூட்டு என்ன பண்ணுவேன்? நீ எப்படியா தான். ஆமா பாரு, நான் அடையாளம் சொல்றேன். எப்படி தெரியுமா? அங்க அந்த ரேவதி மரத்தில் சென்று ஆலாமரத்தை பொந்தில் ஒட்டு துணியிலாத உட்காரணும். நல்லா இருக்குது மாமா. ஒட்டு துணி இல்லாம நிர்வாணமா அம்மனமா இருந்த உலக மக்கள் கேவலமா நினைக்க மாட்டாங்க. அடுத்த நான் உனக்கு கண்ணுக்கு மேலதான் அப்படி தெரியும். ஓ, இந்த நிர்வாணம் எனக்கு மட்டும் தான் தெரியும், மற்றொரு கண்ணுக்கு மாற்றமா தெரியும். ஆகட்டும், அது மாதிரி ஆக்கம் செய்கிறேன். அதனால அங்க இருக்கும் போது என் தங்கை என் மனைவி அண்ணன் மனைவியெல்லாம் போகும்போது ஆட்டக்கார தண்ணிக்கு வரும்போது நான் அடையாளம் சொல்லுவேன். உன் தங்கை விடுத்திருக்கக்கூடிய ஆடையின் அடையாளம், பூவினுடைய அடையாளத்தை சொன்னா கனகாமரம் பூவசா கனகாமரம் ஆகட்டும் மாமா. மல்லி பூவசா மல்லி சொல்லுவான். சிவப்பு சில கண்டா சிவப்புன்னு சொல்லுவான். அதை பார்த்து என் தங்கச்சி அடிச்சு ஓடி பேரு வரதை நான் பாத்துக்கிறேன். ஆகட்டும் மாமா. இப்பவே ரைவத பருவம் புறப்படுகிறேன். ஆகட்டும். அண்ணா சொன்ன வாரம் எல்லா நாட்டுக்கு சென்று ஒரு ஆளுக்கு இல்லாத என்ன வேலை செய்யத்தான் நான் வந்துக்கிறேன். வேலை செஞ்சுட்டேன். அதனால அண்ணனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும். எல்லா இடத்துக்கும் எல்லா பாவம் ஒரு ஆளுக்கெல்லாம் வச்சு ஒத்துப்பாக்கு. ரொம்ப சந்தோஷம், சமாசாரம். என்ன அங்க பாருடா, என்னடா இது? என்ன வருடம் நாம கோபுரம் செய்வது வழக்கம், நம்மளுடைய குலதெய்வம் தெய்வம். ஆமா, அந்த திதி இன்னைக்கு வந்துருச்சு. கிருஷ்ணா, என்னடா கூட ஆச்சரியமா இருக்கிறது. தம்பிக்கு தங்கச்சிக்கு கல்யாணம், கல்யாணம். நமது குலதெய்வம் செய்யக்கூடிய திதிகள் எவ்வளவு அருமை பார்த்தியா? அந்த நாள் வந்துருச்சு. நம்ம வெடிவதற்குள்ள சென்று முதல் குலதெய்வத்தை செஞ்சுட்டு அப்புறம் வந்து பாப்பால கல்யாணம் பண்ணிடலாம். என்னங்க, ஏதாவது வீட்டு நல்ல காரியம் ஆகுனா குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. ரேவதி, சீக்கிரமாக எல்லாத்துக்கும் பூச்சி எல்லாம் எடுத்துருவாங்க. அப்படியா? ஆமா. அப்ப குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு பூஜையை முடித்து விட்டு தங்கையுடைய திருமணத்தை முடிக்கலாம். பெரிய காலம் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம முதல் குலதெய்வத்தை வழிபடணும். அப்படி இருந்தா அந்த திதியில நம்ம செஞ்சே பண்ணணும். வயசு பட்டுக்குள்ள பெரும் சொல்லுவாங்களா கூப்பிட்டு போடுங்க நெல்லுத்தன கோழியாட்டு நிமிந்துக்கிட்டு
கேளு நான் தான் கல்யாணம் பொண்ணு மாதிரி இருக்கணும்ல என்ன பண்ணணும் இப்ப நீங்க என்ன செய்யணும்? இப்ப பொங்கல் வைக்கணும் இல்ல? அதுக்கு தேவைப்பட்ட விறகெல்லாம் போய் நீ காட்டுக்குள்ள நான் காட்டு போய் வரக்கூடாது. இவங்கெல்லாம் போய் ஆத்துல போய் சாமான கழுவி நல்லா கழுவுவா அண்ணா தண்ணீர் எடுத்துனா அப்படியே சரி வரங்க பத்திரமா உட்காந்து போயிட்டு சுத்தி பாரு. நான் சென்று வரக்கூடாது. அவ தண்ணி பேனுக்கு நம்ம பேனுக்கு இப்போ பேனு குப்பு வை முனிவர் தவத்திருக்கிறார்கள். சிவ சிவ சம்போ மேல முனிவர் பட்டா ரொம்ப அற்புதமா இருந்தாலும் நம்ம விற்பனை செய்யணும். சுகமாக வாழ்ந்திருக்கும் வாழ்த்துகிறேன் சக்கரவர்த்தி யாரே தவத்தில் இருக்கும் தவ யோக நிலையில நான் சொல்ற மாதிரி சொல்லணும். சிவ சிவ சம்போ சிவ சிவ சம்போ தவம் கிடைக்குமா? இந்த கிருஷ்ண போனவே எங்க போயிருக்கான்? இந்த வனத்தில் அவன் மாமூலி இருக்கிறது எவ்வளவு ஒரு ஆச்சரியம் இருக்கிறது. கிருஷ்ணா நாளைக்கு வந்து விலை கொண்டாண்டேன். கிருஷ்ணா ஒரு அதிசயம்டா. என்னடா இதுவரைக்கும் நான் உலகத்தில் பார்க்க ரசித்து என்ன இங்க வேவலா பருவத்துல அருமையான ஒரு மாமுனிவர் சிவபெருமான போல தளத்தில் அமர்ந்து பார்ப்பதற்கு சிவபெருமானே சொல்லலாம். அவ்வளவு பக்தி பரவசத்தோடு இருக்கிறாரா? வாங்க பார்த்த பண்ணு உன்னுடைய வந்தனாலே போல செய்யும் சாதாரண பண்ண வருமானம் இல்லை ஒரு சகட்டு பண்ணி என்ன பண்ண சாமி
சும்மா கூட மதிக்க மாட்டேன். மன்னிக்க மாட்டேன். காசு நடப்பாங்களா பாண்டா கசா பண்றாங்க அந்த செட்டு கூட போட மாட்டாங்க குடிச்சா பாரு தண்ணி வாங்க மாட்டாங்க நான் கரும்பு வந்து சொல்லு கண்டிப்பா மாட்டேன் சரி என்னலே வா பாத்து பண்ணுங்க சீக்கிரம் போங்க சும்மா நான் மணல் போறோம் பத்து வந்து பாத்திர போற போன பாரு அது முள்ளு குத்திச்சு இப்ப வந்து வழிபடி செஞ்சுட்டு நம்மளுடைய விளைவாளர்கள்லாம் தங்கையோடு வார்த்தைகள் இருக்கிறாங்க. எங்க தங்கசலாம் ஏ பிள்ளை ஏ பிள்ளை குப்பத்திலே கூண்டு வாடி ஏன்னா கூண்டு ஓடி போறேன் வாடி நீங்க பார்த்தா இங்க ஆலமரத்தில் சாமியார் பக்தி பரவசத்தோடு மாமுனிவர் முக்கந்தராய பரமக்கடவுளை போல அமர்ந்து தவத்தில் இருக்கிறார். அதனால சென்று அந்த வழிபாடு பாகத்தை பணிஞ்சிட்டு வந்து எல்லாரும் தங்கச்சிமா எல்லாருமே அனைத்து பேருமே போகணும். முனிவர் இருக்கிறாரா ஐயோ சின்னசாமி இருக்கிற பாரு அந்த சின்னசாமி குஞ்சா பூரி எறும்பு கழிச்சு இவ்வளவு தோழி சாமியினுடைய அதெல்லாம் நீங்க வந்தா நான் கூட கொண்டு போய் பாத்துக்கிறேன் முனிவரை வந்து கேவலப்படுத்தக்கூடாது. போய் பார்த்து வச்சுக்குவாங்க. தேவதி வணக்கம் இவனை பற்றியோடு இருக்கிறார். இவனை படித்தவரை ஏற்றுக்கொள்ளாயா? தம்பி கிருஷ்ணா பாதமெல்லாம் படிக்கிட்டாங்க. அப்படியா மல்லியா மல்லி கிருஷ்ணா வாங்க. ஏண்டா கவுண்டர்லாம் சொன்னாங்க நான் எல்லா இடத்துலயும் நான் வந்து எல்லாம் ஒரே இடத்துல பூல வாங்க. என்ன பாப்பாரப்பட்டி பாரதி கோயில ஏலம் எடுத்துட்டியா? ஐயோ அண்ணா அண்ணா நம்ம செய்யற சாமிக்கு பூஜை யாரா ரோட்ல காட்டு வாரம் போனாங்கன்னா மல்லிப்பூ காமரப்பூ குழந்தை கொடுத்தாங்கன்னா பாப்பாளுக்கு அனுமதி மாதிரி மல்லிப்பூ அப்படின்னு பூவிக்கிறீங்க உங்க பாட்டி பூவா நானே ஆச்சரியமா போச்சு. எங்கடா நமக்கு தெரியாது எப்படா பூ கடை வச்சிருக்கிறாங்க. அப்படி இல்ல உன் மனைவிக்கு எனக்கு பூ வாங்குற அப்பா கல்யாணம் வைக்கணும் பாப்பால கல்யாணம் வெடிச்சா அப்படி இருந்தா சரி நம்ம புறப்படலாமா? இருந்தாலும் நான் முனிவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் சீக்கிரமா. ஆனால் மாமுனிகள் தங்கச்சிக்கு கல்யாணம் நம்மளுடைய கோவில் பூசை செய்யறது அதனாலதான் மழை வந்துருச்சு. வர்ண தேவனையே மழை பொழிகிறார். தங்கச்சி கல்யாணம் பெருசா பண்ணி போயிருந்தாலும் நான் மாமுனிகளுக்கு முடிவுல காணுமே. விடுமாமா போதும் மாமா
மாமா நீங்க இங்க இருக்கீங்களா? ஐயோ இது யாரு? இவ்வளவு நேரம் நீ தான் உள்ள இருந்த. குடிச்சா அங்க போறியா? எங்க ரோங்க இருக்குறா அங்க பாத்து வந்துக்கோங்க ரிஷி. சொல்லியா? ரோங்க ரிஷி. ஆமா. ரிஷி. மழை வந்தா நானே தடையா இருக்கறேன். நீ மட்டும் கடுப்பா ரோங்க நல்லா வச்சிட்ட. எங்க இருக்குறாங்க சூடு போடாம தூக்கு ரோங்கல. அப்படியா? சரி வாங்க வாங்க. ஜோங்கரிச்சா? சரி கொஞ்சம் போ. பைரவ சக்கரவர்த்தியாரே எங்களுடைய கோபம் முடிந்து விட்டது. ஆமா நாங்கள் எங்களுடைய நாட்டுக்கு சென்று வருகிறோம். எங்களையும் எடுத்து செல்ல வேண்டும் நீயம்மா, ஆமா அப்படி இருந்தால் ஐயா கிருஷ்ணா சாமியே நம்மளுடைய நாட்டுக்கு வருவோம். தூக்கிடா போலாம். தூக்கிடா. சக்கரவர்த்தியாரே நான் எடுத்து தருகிறோம். ஆண்கள் கையை தொடக்கூடாது என்னோட நாட்டிற்கும் மாமுனிவரை ஆண்களுடைய கையே தொடக்கூடாது. சபாஸ் சபாஸ் சபாஸ். நடக்கிற பாரு அந்த முனிவரை தொடாரு தூக்கிடுவாங்க. என்ன லாபம்? ரொம்ப நல்ல நீ அந்த மாதிரி வயது ஆகட்டும். உன் தம்பி காலை வச்சு இருக்கிறான் அந்த கால முடிஞ்சிருக்கான். ஏன்னா ஆண்கள் கை கொடுத்து சொன்னார் முனிவர். ஆமா அதான் கையை தொடாங்க கவர் கட்டி நீவே கோபப்படக்கூடாது. எனக்காக முடிக்க வேண்டிய தம்பியை பைரவ சக்கரவர்த்தியாரே உங்களுக்காக உங்கள் தம்பியை மன்னிக்கின்றோம் அதுக்காக மறைக்கிறேன். நான் மனசுக்கே மாட்டேன். அப்படியா? மனசுக்கே மாட்டான் அவனே. ஏய் சாமி என்னங்க கண்ணு கொண்டு சாமிக்கு மட்டும் வாங்க. சுவாமி அப்படி இருந்தால் நாங்கள் யாரை எடுத்துக்கொண்டு பைரவ சக்கரவர்த்தியாரே கண்ணி கழிந்த பெண்கள் என்னை தூக்கி செல்ல வேண்டும் கண்ணி கழியாதவன் உன்னை தாராட்டி பண்ணி போக வேண்டும் என்னோட ஆச்சரியம். ஐயா, நம்மளுடைய மனைவிமார்கள் சாமியை தூக்கி செல்ல வேண்டும். தங்கையாகப்பட்டவர் முன்னாடி தாளம் அட்டுப்பாடலுமா? சமாச்சாரம் ஏன் சாம்பார் நம்ப முடியாது. சாப்பாடு வெந்தா கல்யாணம். இவன் என்ன சாம்பார் நம்பிடுவாரா? டேய், டேய், முனிவர் வந்து ஆசைப்பட்டா நம்ம நாட்டுக்கு வந்து மாமுனிவர்கள் தவம் இருந்தால் அந்த நாட்டினுடைய சேமங்கள். அதனால சரி அண்ணி நீ போய் சாம்பார் தூக்கி வந்துரு. போலாம். சரி சரி என்னை வந்து உங்க வீட்டுக்காரர் தான் தூக்கணும். எம்மனையை தான் தூக்க வேண்டுமா? ஆமா நானா நான் பேசிக்கிறேன் சாமி. ஆமா. இருந்தாலும் முனிவரை தூக்கின வரதுக்கு சங்கடம் வரக்கூடாது. அப்படியா? நினைச்சா போவா தூக்குவோம். ஓ மாமுனிவர் ஜெயித்தார். ஆமா. அடுத்த சுவாமி இப்படியெல்லாம் தலையிட்டு இப்படியெல்லாம் தெரியும். மச்சினா ஏன் இப்படி இது பண்றாங்க? சாபம் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. பைரவ சக்கரவர்த்தியாரே உங்க தம்பி போய் சொல்லுகிறார் என்ன சொல்ற இருட்டு நேரம் வரும்போது காலை கல்லடிச்சு தவிர்க்க போட்டாங்க. என்ன பண்ண முடியும்? இருட்டு பைரவ சக்கரவர்த்தியாரே 4 பேர் மேல போற பணத்தை அமைதி எடுத்து போனா யாருக்குன்னு தெரியுமா? கீழே போட்டு போய் சொல்ற சாமியாரு இங்க பாரு இருட்டு நேரம் கால் தட்டி இருட்டு கப்போடு குடிமேடுத்து இல்ல கீழே போட்டாங்க. சக்கரவர்த்தியாரே இருட்டு நேரத்தில் கீழே தெரியாம தலை விட்டுகிறார். சரி அப்படியானால்
பெண்கள் எடுத்து செல்லும் போது உடைய தம்பியை விலக்கு பிடிச்சிட்டு போக சொல்லு. காலை நேரம் நல்ல வேலை உண்டு. நல்லா இருக்குது. சாமிக்கு முன்னாடி விளக்கு பிடிச்சு போகணும் வெளிச்சம். சாமி இருக்கணும். ஆமா அந்த மாதிரி தானே ஒரு சகல சேரம் என்ன போட்டு பண்றாருமா இப்ப நான் மாட்டு சாமி